இந்த ஒரு வாரமா இந்த குவாரி உரிமையாளர்லாம் கூப்பிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பணம் கொடுக்கலீங்கன்னா உங்கள் மீது வழக்கு போட்டுருவேன், உங்கள் குவாரியே செயல்படுதல முடக்கிடுவேன், இல்லை அபராத விதிப்புன்னு மிரட்டி ஒரு யூனிட்டுக்கு 450 ரூபா கொள்ளையடிச்சா கிட்டத்தட்ட 6 மாசத்துல 2000 கோடி இதில் மட்டும் ஊழல் செஞ்சிருவாங்க. மாசம் 200 கோடிக்கு 300 கோடி இதில் வரும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 லட்சம் யூனிட் இன்றைக்கு ஜல்லி உடைக்கிறாங்க. 2 லட்சம் யூனிட்னா இன்னைக்கு ஒரு யூனிட்டுக்கு 450 ரூபாய் எவ்வளவு இந்த அரசாங்கம் கொள்ளையடிக்க என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். ஏதோ வந்தோம் நான் பேசுறேன் கேட்டுட்டு போயிடாதீங்க. தயவு செய்து வீட்டில் போய் சிந்திச்சு பாருங்க, எது உண்மைன்னு பாருங்க. நாங்க சொல்வது உண்மையா இருந்தா எங்களை ஆதரிங்க, வேற ஒண்ணு நாங்க சொல்லல. இந்த ஆட்சியில் நடக்கிற கொள்ளைகள் தடுத்து நிறுத்த வேண்டும். இப்படியே தொடர்ந்தா இன்றைக்கு திரு கருணாநிதி குடும்பம் இன்றைக்கு நாட்டிலேயே மிகப்பெரிய செல்வந்தராக மாறிட்டாங்க. அது ஏற்கனவே மாறிட்டாங்க. மேலும் கொள்ளையடிச்சா மக்கள் தமிழகத்தில் வாழ முடியாது என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.